உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று ஆளுநர் உரை நேற்று நடந்தது. 2வது நாளாக அன்னைக்கு குறிப்பாக முதல்வர் என்ன உரையாற்றப் போகிறார், அதற்கு எதிர்க்கட்சிகள்லாம் என்ன எதிர் உரையாற்றப் போகிறார்கள், எதிர்ப்பு தெரிவிக்கப் போகிறார்கள், என்ன கலோபரம் பண்ண போகிறாங்க, என்ன மேஜையை தட்ட போகிறாங்க, இப்படின்ற மாதிரியான விவாதங்கள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் என்னென்னா, சட்டப்பேரவை லைவில் போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு லைவில் போட்டிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு, விஜய் முதல்வரான பிறகு இந்த சட்டப்பேரவை லைவ் இருக்கு இல்லைங்களா, இதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சுன்னா, குடும்பம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மை. சோஷியல் மீடியா போய் பாருங்க. ஒரு ஓடிடியில் படம் பார்க்குற மாதிரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி, ஒரு கிரிக்கெட்டை பார்க்குற மாதிரி, ஒரு வேர்ல்டு கப்பை பார்க்குற மாதிரி, இப்போ பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை ஃபுட்பால் நடக்குது இல்லைங்களா, அதை பார்க்குற மாதிரி எல்லாரும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்ச 2 தம்பிங்க பார்க்காண்டு நின்றுக்கிட்டு அவங்க பாட்டு உட்காந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அரசியல் பற்றியான ஒரு தெளிவு வந்துருச்சு, அரசியல் பற்றியான ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, தாவேக தான். அதற்கு மிக முக்கிய காரணம் விஜய் முதல்வரானது. சரி, வந்துட்டார்ப்பா, என்னப்பா சட்டசபையில் பேச போறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகிறது, எல்லாரும் புதுசாக உட்காந்துட்டு இருக்காங்க. தாவேகாவில் இந்த புதியவர்கள் மீது என்ன விமர்சனம் வர போகிறது, இந்த புதியவர்கள் என்ன பேச போகிறார்கள் அப்படின்ற ஆர்வம், அரசியல் ஆர்வம் இந்தியாவிலே அதிகமாக. ஏன்னா நீங்கள் கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டசபை கூட்டம்லாம் நடக்கும், அது மாதிரி லைவ் மாதிரியான வசதிகள்லாம் கிடையாது. நான் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்களில் வரும், செய்தித்தாள்கள் வரும். இன்னும் கேட்டால் சட்டப்பேரவைக்குள் போலீஸே போக முடியாது, போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த நேரம் பல சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் மறுநாள் பேப்பரில் தான் தெரியும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய புடவை கிழிக்கப்பட்டது, அப்புறம் அவங்க தலைவரி கோலமாக வந்தது, அப்புறம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி ஆட்சி காலத்தில், அவருடைய ஆட்சி காலத்தில் சட்டையெல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு ரோட்டில் வந்தது. சட்டசபையில் இது மாதிரியான பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் சட்டசபையில் கலோபரமே நடந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு லைவில் போயிட்டு இருக்குங்க. இப்போ சொல்லுவாங்கல்ல, இங்கே எங்க சிசிடிவி கேமரா இருக்குது, ஜாகிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி லைவில் போயிட்டுருக்கு, சும்மா இருங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைய சட்டசபை மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி என்ன முதல்வர் பேச போகிறார் அப்படின்னு, மேகதாது அணை. ஏன்னா கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டியே தீர்வோம், மேகதாது அணை அங்கே வந்தே தீரும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் விடாப்பிடியாக இருக்கிறாங்க. அதில் நாம் கட்சி பாகுபாடு, நீங்கள் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சி இதெல்லாம் வேணாம். நமக்கு முக்கியமாக ஒவ்வொரு முறையும் காவிரி நீர் பிரச்சனை வரும்பொழுது தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. அதில் மேகதாது அணை சம்பந்தமாக அந்த கட்டுவதற்கு எதிர்ப்பான ஒரு விஷயத்திற்கு எல்லா கட்சியும் ஒன்றா இருக்கணும், நாம் எல்லாரும் கை கோக்கணும், நம்ம கொள்கை கோட்பாடுகள் வேறவா இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு முதல்வர் ஜோசப் விஜய் பேசின உரை, அதுக்கு பெரும்பான்மை எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக தேமுதிகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க பேசுகிறப்பே பார்த்தீங்கன்னா, மாண்பு மீது முதலமைச்சர் அவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் எலெக்ஷன் டைம்லாம் சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்து வளர்ந்த பையன், எங்கள் வீட்டு பையன், எங்கள் வீட்டில் கிரிக்கெட் விளையாடுவார், எங்கள் கேப்டன் கூட அப்படி ஒரு தம்பி மாதிரி இருந்தவர், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவு எப்படின்னு. அதை காலம் மாறும்போது எப்படி மாறுமாங்க, இதோ சொல்லலை, அவங்களுக்கும் ஒரு பெருமை தான். அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க முதல்வர் ஜோசப் விஜய்க்கும் ஒரு பெருமை தான். ஏன்னா நாங்கள் பார்த்து வளர்த்த பையன், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரவர், அவங்க அப்பாவும் எங்கள் வீட்டுக்காரரும் நல்ல நண்பர், அவங்க அப்பா அத்தனை படங்களை எங்கள் வீட்டுக்காரர் வச்சு இயக்குறதுனால தான் விஜயகாந்த் அவ்வளோ பெரிய ஹீரோவாக மாறினார் அப்படின்னு. காலங்கள் மாறும்போது காட்சிகள் எப்படி மாறுது பாருங்க. நீங்கள் அவங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலே தமிழ்நாட்டிற்கு ஒரு தண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போது, இப்போ மழை பெய்யறதே குறைவாக இருக்குது. இந்த நிலத்தடி நீர் எங்கேயோ போயிட்டு இருக்கு, அதை சேமிக்கணும். அதே வேளையில் தமிழகத்தில் உள்ள நதிகளை இணைச்சிட்டோம்னா, நாம் போய் அவங்ககிட்ட ஏன் அணை கட்டுறீங்க, ஏன் தடுப்பு கட்டுறீங்க, ஏன் குறுக்க பாலம் கட்டுறீங்க, இப்படிலாம் ஏன் கேட்கணும், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நதிகள்லாம் இணைக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை எத்தனை பேர் பேசுனாங்க நாங்கள் சரியாக கவனிக்கலான்னு தெரியல. நிலத்தடி நீர், அதாவது மழைநீர் சேகரிப்பு,
செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது ஒவ்வொரு குடியிருப்பு ஒவ்வொரு கட்டடத்திலும் மழைநீர் சேகரிப்பு கண்டிப்பா இருந்தே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நிலத்தடி நீர் வந்து அதிபாதாளத்துக்கு போயிட்டே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒட்டுமொத்தமாக பாமகவில் இருந்த சௌமியா அன்புமணி அவர்களும் வந்து பிரமாதமான ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. எல்லாரும் வந்து உண்மைதான், ஏன்னா மேகதாது அணை கட்டியே தீர்வும் போது தமிழகம் வறண்டே போயிடுமே அப்படின்னு அதற்கு ஒரு தீர்மானம் போடுவோம், அதற்கு ஒரு எதிர்ப்பு கொடுப்போம்னு முதல்வர் விஜய் பேசியிருந்தார். சரி, இன்னும் யாருப்பா எதுவும் பேசலையே அப்படின்னு பார்த்த பொழுதுதான் முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கர், தற்போது சட்டமன்ற உறுப்பினர், அவர் என்ன பண்ணார், அப்படியே ஆரம்பித்து நேற்று ஆளுநர் உரை நடந்தது, ஆளுநர் உரையோடு சேர்த்து சில நலத்திட்டங்கள்லாம் வந்து தவேக அறிவிச்சுது. இந்த நலத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அட்லி படம் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்லி படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இட்டடித்த படங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து 2-3 சீனுங்களை உருவி எடுத்து போட்டு அவர் ஒரு படம் ரெடி பண்ணிடுவார். அது மாதிரி திமுகவில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து நீங்கள் மறுபடியும் அதை வெளியிட்டிருக்கீங்க, இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. எங்கே அட்லி படத்தை கொண்டு வந்து இங்கே விமர்சனம், சட்டசபையில் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அட்லிக்கு உண்மையிலே ஒரு பெருமை தான். அவர் மும்பையில் அவர் மும்பை வாசியாக மாறிட்டார், பாலிவுட்காரராக மாறிட்டார். அவர் என்ன ஷாருக் கான் கூட சாப்பிட்றது, அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிறது, அவர் செம்ம பிஸியாக இருக்காரு. அவருக்கே இதை பார்த்துருந்தா மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். உண்மையாக வந்து என்னங்க நம்மளை பற்றிலாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க சட்டசபையில் அப்படின்ட்டு அதை தான் சொல்கிறாரு. ஏன்னா இயக்குனர் அட்லி மீது தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் இன்னும் இருக்குது. வந்து நீங்கள் வந்து முந்தைய இட்டடித்த தமிழ் படங்களில் உள்ள முக்கியமான காட்சிகளில் ஏன் அந்த படத்தோடைய கருவியே கூட நீங்கள் அப்படியே எடுத்து படமாக பண்ணி அதை இட்டு அடிச்சுட்டு அதில் என்னங்க பெருமை பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த காலங்கள்லேருந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி அவர் கவலையே படல, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு. இப்போ ஜவான் ஒரு படம் ஷாருக் கானுக்கு வந்தது இல்லைங்களா, படம் வந்து பாலிவுட்டில் பேன் இந்தியாவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 1700 கோடி அந்த படம் வந்து வசூல். ஆனால் அந்த படத்தை தமிழ்நாட்டில் பல பேர், நான் உட்பட பல பேர் விமர்சனம் பண்ணியிருந்தோம். என்னன்னா தமிழில் வந்து பெரும்பான்மையான படங்கள்ல இருந்த காட்சிகளை, முக்கியமான காட்சிகளை எடுத்து சரமாரியாக எடுத்து அப்பட்டமா வைக்கல, ஆனால் வச்சு அதை வந்து ஹிட் பண்ணிட்டார். அப்படி ஒரு ஹிட்டுக்கு பிறகு ஷாருக் கான பயங்கர அளவில் இதுவாயிட்டார். இதை தான் முன்னாள் அமைச்சர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கர் வந்து சொல்கிறாரு, அட்லி படம் மாதிரி காப்பி அடித்து நீங்கள் எங்கள் நலத்திட்டங்களை திருடி இது மாதிரி வந்து சட்டசபையில் சொல்லியிருக்கீங்களா, இது எப்படின்னும் போது கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லிட்டாருன்னா, சட்டசபையில் அட்லி விஷயத்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது, நீங்கள் அட்லி விஷயத்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது. எங்கள் முதல்வர் கூட சினிமாக்காரர் தான், பெரிய ஹீரோ தான், அவர் நினச்சா எத்தனையோ உதாரணங்களை வச்சு இங்கே பேசலாம், ஆனால் இங்கே அதெல்லாம் நீங்கள் வந்து அட்லி விவகாரத்தெல்லாம் இங்கே எட்டுன்னு வராதிங்க அப்படின்போது உடனே அவர் சிவசங்கர் அவர்கள் எழுந்து, நான் அட்லியை பற்றியும் பேசுவேன், சட்னியை பற்றியும் பேசுவேன் அப்படின்னு ஒன்று டக்குன்னு இதுனா வச்சு நேஷனல் மீடியா அளவுக்கு ஊடகம் இதுவாகி போய் அட்லி சம்மந்தமாக சர்ச் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. வந்து ஏற்கனவே பாலிவுட்டில் தெரிஞ்சாச்சு, இன்னும் என்ன அவர் என்ன தான் அப்படி காப்பி அடிச்சிருக்காருன்னு நேஷனல் லெவலில், இப்போ ஆந்திராவில், மகாராஷ்டிராவில் இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அட்லி என்ன அந்த காப்பி அடிச்ச விவகாரம்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா விமர்சனமாக வந்தது. ராஜா ராணின்னு ஒரு படம், முதல் படம் எடுத்தார். எல்லாரும் வந்து என்னங்க இது மௌனராகம் படத்தை அப்படியே மணிரத்னம் படத்தை இப்படி உருவி போட்டு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது. அந்த படம் இட்டு ஆரியாவும் ஜெய்யன் நடிச்சிருப்பாங்க, நயன்தாரா பிரமாதமான இது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்ட்டு. அப்புறம் தெரின்னு ஒரு படம் வந்தது, தெரிய வந்தவுடனே மொத்த பேரும் கிளம்பிட்டாங்க. தெரியிட்டு விஜய் தான், ஜோசப் விஜய் அவர்களுடைய நடித்த படம் தான். ஏங்க இது சத்ரியன் ஒரு படங்க, வந்து சத்ரியன் ஒரு படம், விஜயகாந்த் நடித்த படம், வந்து பானுபிரியா நடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய யாருக்கு அடங்காத ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, ஒரு அரசியல்வாதியை கையே வைக்க முடியாது அவர் மேலே அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே பூந்து அந்த அரசியல்வாதியை தூக்குவார். அவர் தூக்கின பிறகு அந்த போலீஸ் ஆஃபீஸர் குடும்பத்தை அந்த அரசியல்வாதி என்னெல்லாம் சின்ன பண்ணமாக்குறாரு. அதன் பிறகு அந்த போலீஸ் ஆஃபீஸர் மீண்டு வந்து அந்த அந்த அரசியல்வாதியும் அவர் சம்மந்தப்பட்டவங்களும் எப்படி பழி வாங்குறாரு, இதுதாங்க கதை அப்படின்னா இதுதான் அப்படியே தெரியா எடுத்து வச்சிருந்தாரு சாமி அப்படின்னு விமர்சனம் வந்தது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தெரி சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லை. சத்ரியன் எவ்வளோ பேர் பார்த்துருக்க போகிறாங்க, சத்ரியன் அப்படியே காப்பி அடித்தார் அட்லி, அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்கண்ணே. இதெல்லாம் மீறி கமலஹாசன் அவர்கள் அட்லியை கூப்பிட்டுருப்பார், அவருடைய ஆஃபீஸ் கூப்பிட்டுருப்பார். ஒரு படம் ஹிட்டான உடனே அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டுருப்பார். கூப்பிட்டு அவர் தோள் மேலே கை போட்டு அவரை பாராட்டிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பார். அந்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பார் கமலஹாசன், வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருப்பார். பதிவு பண்ண உடனே அதை பிடிச்சிருவாங்க நம்ம ஃபேன்ஸு, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து
கமல் சார் பயங்கர பிரில்லியன்ட்பா. ஒருத்தரை எப்படி கூப்பிட்டு வச்சு மொக்க பண்ணணும் அப்படின்னா அதில் கை தேர்ந்தவர் அவரு. என்னங்க சொல்றீங்கன்னா பாருங்க, இந்த படத்துக்காக அவரை கூப்பிட்டு அந்த டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டினாரு. பேக்ட்ராப்ல பார்த்தீங்களா அபூர்வ சகோதரருடைய படத்தை போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காரு அப்படின்னு. பயங்கர நாசுக்கான ஆள்பான்னு. இதுக்கு எப்போன்னா மெர்சல்னு ஒரு படம் இல்லை, அந்த மெர்சல் சமயத்தில் தான் அந்த படம் பயங்கர இட்டு பட்டி தொட்டி எங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு அப்பாவை கொன்ற 2 மகன்கள் சம்மந்தப்பட்டவங்களை பழி வாங்குவாங்க. நீங்கள் அபூர்வ சகோதரர் கதை எடுங்க. ஒரு அப்பா போலீஸ் ஆஃபீஸர், அவரை வந்து கொண்டுடுவாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் ஸ்ரீவித்யா, வில்ல வந்து அவங்க வாயில் வந்து விஷத்தை ஊற்றிடுவாங்க, தப்பிச்சிடுவாங்க. 2 குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை வந்து குள்ள கமலா இருப்பார், ஒரு குழந்தை வந்து வெளியே மனோரமா கிட்ட வளருவாப்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பழி வாங்குவாங்க. இதுதான் கதை. இதைத்தான் சாமி மெர்சல்ன்ற பேரில் எடுத்து வச்சிருந்தாரு. இதை தான் கமலஹாசன் நாசுக்காக கூப்பிட்டு இந்த படத்தை நீங்கள் அடிச்சிட்டீங்க தம்பி, வேற என்ன நீங்கள் புதுசாக பண்ணிட்டீங்க அப்படின்னு மொக்க பண்ணாரு. அப்படின்னும் பொழுது அட்லி அதை பற்றியெல்லாம் கவலையே படல, காதலே வாங்கிக்கல. நீங்கள் கதைன்னு பொதுவாக என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, 1 to 9 வாங்க. 1லேருந்து 9 வரைக்கும் தாங்க கதை. இதுலேருந்து எடுத்து வைக்கிறது தான். 1லேருந்து 9 வரைக்கும் தான். நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கங்க, நான் அந்த படத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சாதானே உண்டு அப்படின்னு. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிப்போச்சு, எனக்கு தமிழ் சினிமாவே வேணாம், நான் வந்து பாம்பே வேலாவை ஆயிட்டேன், நான் மும்பை வேலாவை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மும்பையில் செட்டில் ஆகிட்டாரு. ஆனாலும் வந்து அட்லி ஒவ்வொரு பேட்டியிலே வந்து விஜயண்ணா 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 உருகி போகிறதுக்கான காரணம் என்னன்னா, அட்லின்ற இப்படியாப்பட்ட ஒரு திரைப்பட இயக்குனர் இந்த அளவிற்கு வந்ததற்கு மிக மிக காரணம் வந்து விஜய் தான். இந்த 3 படங்களுக்கு விஜய் கால்ஷீட் கொடுக்கல, நடிக்கல அப்படின்னா அது சில பேருக்கு பிடிச்சி போயிடும் இல்லைங்களா. இப்போ எஸ்பி முத்துராமனுக்கு அவர்களுக்கு எப்படி வந்து ரஜினிகாந்த் எப்படி ஒரு கரெக்டாக செட் ஆகிட்டாரோ அது மாதிரி பல இதை சொல்லலாம். கமலஹாசன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் பயங்கரமாக செட் ஆகிருப்பாரு. ராஜசேகரன் ஒரு டைரக்டர் இருந்தார், கமலையும் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரஜினி வச்சு டைரக்ட் பண்ணி அத்தனை படமும் இட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் அட்லி காம்போ இருக்கு இல்லைங்களா, அது பெரிய இது வந்து நீங்கள் தெரிய ஆகட்டும், மெர்சல் ஆகட்டும், பிகில் ஆகட்டும், ஒவ்வொரு படமும் அவ்வளோ கமர்ஷியலாக இருக்கும். ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்ன விஷயங்களை தரணும் அப்படின்னு தான் முக்கியம். அவர் காப்பி அடிச்சாரா காப்பி அடிக்கல இதை தாண்டி முக்கியமான விஷயம். அவர் இப்போ கூட சமீபத்தில் ஒரு விழாவுக்கு அட்லி சம்மந்தப்பட்ட விழாவுக்கு போயிருந்தப்போ, எங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இது பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டு அட்லி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு அப்படின்ற அளவுக்கு விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதை பற்றி அவர் கவலையப்படல. காரணம் என்னன்னா, ஒரு நல்ல அண்ணன் தம்பி பாண்டிங்க எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு. ஜனநாயகன் படத்திலேயே வந்து அட்லி ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு, அதை சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க. இப்போ இந்த பைரசியில் வந்தது கூட அதெல்லாம் காட்டல அப்படின்ற அதெல்லாம் கூட இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு இதுன்னு தெரியல. இப்போ சட்டப்பேரவையில் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் சிவசங்கர் அவர்கள், அவர் வந்து இவரை இந்த டைரக்டரை முன்னிருந்து பேசியிருக்கார் அப்படின்பொழுது அது எவ்வளோ பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில், எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய், அவங்க தம்பிங்களாம், எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் இப்போ சிஎம் உட்காந்துட்டு இருக்காரு, அவர் இறங்கி ஒரு நடிகரா ஒரு ஹீரோவா இந்த சட்டசபையில் பேச ஆரம்பிச்சா வேற லெவலில் கலக்குவார், அதெல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் வந்து சபை நாகரிகம் தெரிஞ்சவர், அவர் ஒரு நாகரிகமான அரசியல் பண்ண வேண்டும் என்று விரும்பிக்கிட்டு இருக்காரு, அதை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதை இப்பவும் செய்வார். அவர் வந்து முதல்வர்ன்ற ஒரு பதவிக்கு வந்தாச்சு, ஆனாலும் அதை மீறி நீங்கள் டீகோட் பண்ணி காமிக்கிறீங்க பாருங்க எங்கள் அண்ணனுடைய படத்தை, எங்கள் அண்ணனை வச்சு டைரக்ட் பண்ணுவார், டைரக்டரை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க பாருங்க, இதுதாங்க அப்படின்னு. சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ராஜ்மோகன் அவர்கள் பார்த்து காலம் மாறும் காட்சியும் மாறும், திரும்ப நாங்கள் திமுக வருவோம், ஆட்சிக்கு வருவோம், அப்போ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். வந்து அதை தான் காலமும் மாறி போச்சு, காட்சியும் மாறி போச்சு. இப்போ தான் தெரியுதுங்க வந்து நீங்களும், அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களே, இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனுடைய ஒரு உள்ள அர்த்தம் என்னன்னா, விஜய் எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாம 2 பேரும் கூட்டணி வச்சா கூட தப்பு கிடையாதுன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்படின்ட்டு இப்போ கூட்டணி இல்லை, தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சிக்காரங்களாம் சொல்லிட்டாங்க, இவங்க 2 பேரும் வந்து ஒரு ரகசிய ஒப்பந்தம். ஏம்பா எப்போ பார்த்தாலும் திமுகவும் அதிமுகவும் எளியும் புனையமா இருக்கிறவங்க, இவங்க வந்து ஜோசப் விஜய் எப்படியும் முதலமைச்சர் பார்க்கல உட்காந்துடக்கூடாதுக்காக 2 பேரும் ஒன்னா சேருவோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை. அதிமுக உறுப்பினர்கள்லாம் உடஞ்சி போயிட்டாங்க. வந்து எங்க உங்களை எதிர்த்து தானங்க எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, இப்படி ஒரு ரகசிய உடன்பாடு உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு. இப்ப என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. 2 பேரும் இல்லாம 3ஆவதா ஒரு நபர், நடிகர், பவுடர் பூசினவர், பால்வாடி,
பச்சிளங்குழந்தை, அரசியல்னா என்னன்னு தெரியாது, யாரோ எழுதி கொடுக்குற பேப்பரை வந்து படிக்கிறவரு, இப்படியா விமர்சனம் பண்ண ஒருத்தர் வந்து உள்ள உட்காந்துட்டாரு. உட்காந்து இப்போ வந்து அதிரடியா கிளம்பிட்டாருன்னு முன்ன இந்த கோவத்தை தாங்க முடியல. தாங்க முடியாதது ஒரு வெளிப்பாடு தான் அட்லி, தெரி, பிகிலு, மெர்சலு, காப்பி அடிக்கிறீங்க, அந்த ஆட்சி கொண்டு வரீங்க அப்படின்னு என்ன பேசுறது தெரியாம இதெல்லாம் கொண்டு வந்து பேசியிருக்காங்க. இது சட்டசபையிலும் சினிமா நிகழ்ச்சியை பற்றி பேசும் பொழுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வேல்யூ விஜய் அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.